கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வேத வசனம் தொடர்ச்சியாக நம்ம 2 வாரங்கள் சில காரியங்களை குறித்து தியானித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இன்னும் 3 காரியங்களை நம்ம வாசிக்க போகிறோம். திரும்பவும் அதை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சகோதரரை, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுது நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லி போன வாரம் வரைக்கும் நம்ம பார்த்துறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற 3 காரியங்கள்: எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஒரு 3 காரியங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணுமா, ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. முதலாவது பார்க்குறோம், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாய் நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம் என்று சொன்னால், பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. 2 தர வேதம் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்கு அழுத்தி சொல்லுகிறார். கர்த்தருக்குள்ள நீங்கள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும், சந்தோஷமாய் இருங்கள். திரும்பவும் சொல்றாரு, சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். சந்தோஷம், நம்ம சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்ன, கவலை. கவலை வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக இருக்கவே முடியாது. வேதத்தில் பார்க்குறோம், கவலையை குறித்து கர்த்தர் நிறைய காரியங்கள் எழுதி இருக்கிறார். ஏன், எதை சாப்பிடுவோம், எதை உடுத்துவோம், இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக என்ன செய்யாத, நீ கவலைப்படாத, அதை அந்நியானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று வேதம் சொல்லுது. மத்திய 6 ஆண்டவர் அழகாய் அதை குறித்து சொல்லியிருப்பார் அல்லவா. கவலைப்பட்டு கலங்குகிறதுனால என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஒரு முழத்தை கூட்டம் உயரத்தில் ஒரு முழத்தை கூட்டத்தவும் முடியாது, குறைக்கவும் என்ன செய்ய முடியாது. அதனால் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க என்று கர்த்தர் சொல்கிறார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் தெரியுமா, 31ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவையில எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், ஆனால் உங்களுக்கு என்ன தேவைன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆகையால் நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். அப்போ இந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம தடை செய்கிறது என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலை. கவலை வந்து விட்டால் என்ன சொன்னால் ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. இதை அறிந்த பிசாசு தான் தேவையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் கவலை கொள்ளும்படியாக அவன் என்ன செய்வான், சில காரியங்களை மறுபடியும் நம்முடைய சிந்தனைகளை கொண்டு வந்து வேற காரியத்தில் நாட்டம் செலுத்தக்கூடாதபடி எப்பொழுதும் நம்ம கவலையில் இருப்பதை அவன் விரும்புகிறான். எப்பொழுதும் நம்ம அழுது கொண்டு இருப்பதை அவன் விரும்புகிறான். நீங்கள் ஒன்று மட்டும் நினச்சிக்கொள்ளுங்க, நான் அழுவேன் என்று சொன்னால் அது பிசாசுக்கு சந்தோஷம். ஆனால் நான் சிரித்து கொண்டே இருப்பேன், எந்த சூழ்நிலையிலும் நான் சிரித்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால் அது என் ஆண்டவருக்கு சந்தோஷம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு நாள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதை விரும்பவே மாட்டான், எப்படியாவது கவலைக்குள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாத, அந்தந்த நாளுக்கு அது நம்ம ஏன் நாளைக்கு என்ன நடக்க போகுது. சில பேர் காலையில் எழும்பும் போதே கவலையோடு தானே நம்ம எழும்புகிறோம். நைட்டு படுக்கும்போதே எதையோ சிந்திட்டு போகிறது, சிந்தித்து கொண்டே படுத்து தூங்குவது. காலையில் எழும்பும் போதே அந்த பிரச்சனையோடு எழும்புகிறோம், அந்த பயத்தோடு எழும்புகிறோம், அந்த கவலை நிறைந்த தோய்ந்த முகத்தோடு தான் நம்ம எழும்புகிறோம். காலையில் நம்ம முகத்தை பார்த்தாலே ஒரு துக்க முகமாயே இருக்கிறதுனால, வீட்டில் ஒரு குடும்பத்தின் தாய் அப்படிப்பட்ட ஒரு மனபாவத்தோடு இருப்பார்கள் இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே ஒரு சோகமாக இருக்கிறத மாறிவிடும். அப்படி இல்லை, நம்ம தேவ பிள்ளைகளாக நம்மளுடைய குடும்பத்தில் இருப்போம் என்று சொன்னால் நம் நிமித்தம் மற்றவங்க மகிழ்ச்சி அடையணும், பிள்ளைகள் பார்க்கணும், இத்தனை பிரச்சனை மத்தியில் அம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க.
அப்போ அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும், திடனடைய ஆரம்பிப்பார்கள். சோக முகத்தோடு வீட்டில் தயவுசெய்து திரிந்து கொண்டு இருக்காதீங்க, உற்சாகத்தோடு இருங்க, சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு ஒரு ஆண்டவர் அழகாய் ஒரு விடுதலை அவர் அதிலேயே காண்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 4:6 ஏன் நீ கவலைப்பட்டுட்டே இருக்க, ஒன்றும் செய்யாத. பிலிப்பியர் 4:6 சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். நீ கவலைப்படாத. கவலைப்படுகிறதுனால என்ன பிரயோஜனம்? நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று தான். எது உன்னை கவலை கொள்ள பண்ணுகிறதோ அதை என்ன செய்ய, ஒரு விண்ணப்பமாய் ஸ்தோத்திரம் செலுத்தி அதை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி யார்கிட்ட போய் சொல்லிடணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்லிடு. மற்றவங்ககிட்ட சொன்னால் அது இன்னும் பெருகதான் செய்யும். உண்மையாய் சொல்லப்படுகிற காரியங்களை மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகிட்ட வேணால் நம்ம சொல்லலாமே தவிர எல்லாரையும் நம்பி நம்முடைய பாரங்களை சொல்லிவிடவே கூடாது. நீங்கள் அவங்க சமூகத்தில் போய் பாரத்தை இறக்கி வைத்தீங்கன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எல்லாருக்குள்ளும் தெரியும் வண்ணமாய் அதை தெரியப்படுத்தி விடுவார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நீ கர்த்தருக்கு தெரியப்படுத்து, தேவனுக்கு தெரியப்படுத்து. உன் பிரச்சனை எது உன்னுடைய சந்தோஷத்துக்கு தடையாக இருக்கிறது அதை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்து. தனியாக ஒரு அறைக்குள்ளே போய் மனதில் வருகிறது எல்லாவற்றையும் அவனுடைய பாதத்தில் கண்ணீரோடு நீ சொல்லுவாய் என்று சொன்னாள். நீ அந்த அறையை விட்டு திரும்பி வரும்போது நிச்சயமாக அவனுடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். உண்மையாக அவர் கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் முகம் பிரகாசிப்பதை உங்களால் உணர முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. அவர் சொல்லியிருக்கிறார், நீ கவலைப்படாமல் எல்லாவற்றையும் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய அது ஜெபம் பண்ணும்போதும் ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலைக்காக நம்ம நன்றி செலுத்தணும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன தப்புவிக்க பண்ண போகிறீங்களே அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் நம்ம நன்றி செலுத்தி விட்டு தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம் என்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்கிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிச்சயமா காத்துக்கொள்ளும். அதுக்கு தான் வேதம் சொல்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாரங்களை கர்த்தர் சமூகத்தில் வைத்து விடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறது. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று தாவீது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அப்போ கவலை பாரம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும்போது அதை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்கள் சந்தோஷமாய் மட்டுமே இருக்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போய்விடாது. ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்தப்படுங்கள். அடுத்து சொல்லியிருக்குது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவெளியே இல்லாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இது சாத்தியமாக இருக்க முடியுமா? அப்போ நம்ம வேறு வேலை எதுவுமே பார்க்க முடியாது, சமைக்க முடியாது, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். செய்யக்கூடாத ஒன்று ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், செய்ய சொல்லும்படியாக நம்மளை கட்டாயப்படுத்தவே மாட்டார். உங்கள் பிராணிக்கு தக்கதாக மேலே சோதிக்கப்பட அவர் ஒரு நாள் விட மாட்டார் என்று சொல்லுது. ஏன்னா அதுலேருந்து தப்பிக்கொள்கிற போக்கை அவர் உங்களுக்கு உண்டாக்கி தருவார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும்னா, ஒரு வேலை நம்ம எந்த வேலை உலக பிரகாரமான என்ன வேலை பார்த்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் அவரோடு ஒரு கனெக்ஷனில் நம்ம இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உள்ள சமைக்கும் போது கூட நம்முடைய உள்ளம் யாரை நினைக்கணும், இயேசுவை நினைத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். அந்த கேப் ஒரு நாளும் என்ன செய்யாது, துண்டிக்கப்பட்டு போகாது. எப்பொழுதும் அவரோடு ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கும் என்பதை தான் காண்பிக்கிறது. ஆனால் ஏன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும் என்று வேதம் அழகாய் சொல்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 33 வாசிக்கிறேன் கேளுங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க.
ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் என்ன படணும்னா, நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் வேண்டும். விழித்திருங்கள். ஒருவேளை தூங்காம ஜெபித்துட்டே இருக்கணுமா? இல்லை இல்லை, தூங்கினாலும் உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு அந்த தொடர்பை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கு உலகம் ஒரு பெரிய அழிவுக்குள்ள போக போகுது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் கர்த்தருடைய வருகை மிக சமீபம் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் கடைசி காலத்தில் இன்னைக்கு மக்களுடைய உள்ளம் எப்படி இருக்குமா? ஆண்டவர் இதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது. அதான் சொல்ல, உங்களுடைய இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறி, இருதயத்தில் என்னெல்லாம் இருக்கக்கூடாதான்? பெரும் திண்டி, சாப்பாட்டு பிரியராக இருக்கக்கூடாது, வெறி கொண்டு அலைகிறாங்க. இன்னைக்கு பாருங்க, எத்தனை மதுபான வெறி, பல சிற்றின்ப வெறியினால் இன்றைக்கி ஜனங்கள் அலைந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். லௌகீக கவலை, தேவையில்லாத உலக பிராணம காரியத்திற்காக கவலை கொள்ளுதல், இதனால் என்ன செஞ்சிடக்கூடாதான்? நம்முடைய உள்ளம் பாரம் அடையக்கூடாது. இந்த மாதிரி காரியம் இருந்தால் நம்முடைய உள்ளம் என்ன செய்யும்? பாரப்படும். ஆனால் திடீரென்று நினையாத நேரத்தில் அந்த நாள், தேவனுடைய வருகை நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு என்ன செஞ்சிருங்க? எச்சரிக்கை. ஆண்டவர் எப்போ வரப்போறா? அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் வேலையும் நேரத்தையும் யாரும் தீர மாட்டாங்க, அறிய மாட்டாங்க. திருடன் வருகிற போல அவருடைய வருகை நாள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாள் எப்படி இருக்குமா? பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். திடீர்னு வந்து எப்படி ஒரு கண்ணி வைத்து மற்றதை பிடிக்கிறது மாதிரி திடீர்னு அந்த நாள் வந்து மனுஷன் என்ன செஞ்சும் பிடித்து கொள்ளும். அதனால இனி சம்பவிக்க போகிற இதுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, அதான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நம்ம தகுதி உள்ளதெல்லாம் இருக்கணும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருங்கள் என்று வேதம் சொல்கிறோம். இதுதான் தெசலோனிக்கேயில் பார்க்குறோம். இடைவிடாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ரொம்ப கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஏன் நிறைய நேரம் ஜெபம் செய்வது நிறைய பேருக்கு கடினமான வேலையாக இருக்குன்னா, ஜெபம்னு நம்ம சில பர்டிகுலராக இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு இல்லை மற்றவங்க சொல்கிறத வச்சு ஒவ்வொருத்தருடைய ஜெப வாழ்க்கையும் வித்தியாசமாக இருக்கும். சில பேர் சில குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரங்கள், குறிப்பிட்ட அவங்களுடைய உடல் எப்படி இருக்கணும், முறையில் நான் நின்று கொண்டா, முழங்கால் போட்டுக்கொண்டா, நடந்து கொண்டா என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை கற்பிப்பார்கள். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவுகளிலும் ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பதுதான் ஜெபம். நம்ம நினைக்கிற முழங்கால் படி போட்டு அந்த நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, ஆண்டவர் அதான் சொன்னார், மாயக்காரரை போல் அநேக வார்த்தையினால அழைப்பிட்டனால உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்காதீங்க. அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி என்ன செய்ய? ஜெபம் பண்ண. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தனியாக போய் உன் வீட்டு கதவை பூட்டி பரலோகத்தில் இருக்கிற பிதாவிட்ட நீ என்ன செய்ய சொல்லு. அப்புறம் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இப்போ ஜெபம் என்பது மற்றவங்க பார்க்கிறபடி நம்ம செய்கிறது அல்ல. ஒருவேளை வேலை பார்த்துட்டு இருந்தா கூட நம்முடைய உள்ளம் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோமா, ஒருவேளை நமக்கு எதிராக உட்கார்ந்து சில பேர் பேசிக்கொண்டு இருக்கலாம். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி நம்மகிட்ட பேச வந்திருக்கலாம். அதற்கு நம்ம இன்றைக்கு பதில் சொல்லணும், இல்லை அதற்கு ஒரு தீர்வு நம்ம சொல்லணும். அவங்க பேசி கொண்டு இருக்கும்போது நம்முடைய உள்ள ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே இந்த வந்து இருக்காங்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல, அப்படிலாம் நீங்கள் கேட்டு பாருங்க. அது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நானா இதற்கு இப்படி பதில் சொன்னேன். அந்த கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்கணும். எப்படி ஒரு லைட்டுக்கும் அந்த சுவிட்ச் போர்டுக்கும் அந்த வயர் கனெக்ஷன் துண்டிக்கப்படாமல் இருந்தால் தான் அது எரிந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருக்கும் நமக்கும் அந்த கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டு விடவே கூடாது. நிறைய பேர் குறிப்பிட்ட நேரம் எழும்பி குறிப்பிட்ட நேரம் ஜெபித்து, இதுதான் ஜெபங்கிறதுனால தான் நிறைய பேர் ஐயோ இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அது அல்லவே அல்ல. அப்பாட்ட பேசுகிற மாதிரி சும்மா உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே பேசிட்டுங்க. நான் இதை செய்ய போகிறேன், அங்கே போக போகிறேன், இன்றைக்கி அவங்கள பார்க்க போகிறேன், என்ன செய்யணும், எப்படி பேசணும், எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இடைவிடாமல் நினைச்சிங்க ஜெபம் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வேதம் சொல்கிறது.
மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு ஆண்டவர் வரப்போகிறார். தெரியுமா அருமையான பிள்ளைகள்? இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் தேசம்தான் நமக்கு தீர்க்க தரிசனத்தின் அடையாளமா இருக்கிறது. இஸ்ரவேலை எப்பொழுதுமே கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எருசலேம் முழுவதும் இன்றைக்கு படைகளால் சூழப்பட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் எதிரிகள். கிறிஸ்தவ நாடுகளில் கூட யூதர்களை இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க பார்க்கிறோம். அமெரிக்க தேசம், கனடா தேசம், இங்கிலாந்து தேசம், பிரான்ஸ் தேசம் என்று சொல்லி எல்லா இடத்துல அங்கே இருக்கிற யூதர்களுக்கு விரோதமாய் எத்தனை ஒரு பெரிய திரள் கூட்டம், ஈவன் கிறிஸ்தவ கூட அவங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அது யார்? மெயினா அவங்களுக்கு தான் சொன்னார். எல்லாராலும் பகைக்கப்படுகிற காலம் அந்த காலகட்டத்தில் வந்து இருக்குது. அத்தி மரம் துளிர் விடும்போது நான் வாசல் அருகே வந்து நிற்கிறேன் நினைச்சிருக்கிறார். அத்தி மரம் யாரை சொல்லுது? இஸ்ரவேல் தேசம் துளிர் விட ஆரம்பித்து எல்லா இடத்திலும் 2000 ஆண்டுகளாக எல்லா இடத்திலும் சிதறி இருந்த யூதர்கள். ஆச்சரியமா இருந்தது. ஒரே நாளில ஒரு தேசத்தை பிரசவிக்க முடியுமா? ஒரே நாளில ஒரு இரவுல இஸ்ரவேல் தேசம் பிறந்தது. 1948ஆம் ஆண்டு அன்றைக்கே வசந்த காலம் ஆரம்பமானது. வாசல் அருகே வந்து நின்று கொண்டிருக்கிறார். யுத்தங்களின் செய்திகள், நிலநடுக்கங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம். யுக்ரைன் போர், ரஷ்யா போர், இஸ்ரவேல் ஹமாஸ், இஸ்ரவேல் ஹிஸ்புல்லா, இஸ்ரவேல் ஈரான் தேசம், இஸ்ரவேல் ஏமன் தேசம் என்று எல்லா இடத்திலும் சண்டைகள். இன்னும் நம்ம சும்மா இருக்கவே கூடாது. நினையாத நேரத்தில் அவர் வரப்போகிறார். எப்பொழுதும் அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆனால் கர்த்தரை அறிந்த தேவ ஜனங்கள் கூட அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஆலயத்திற்கு போயிட்டு எல்லா கூட்டத்திலையும் பங்கு பெற்றா நம்ம சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு மதம் போதிக்குது. மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு தான் கிறிஸ்தவம். ஆலயத்துக்கு போவதோடு இல்லை, உங்களுக்கும் ஆண்டவருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு உண்டா? ஆலயத்தில் போறதுனால பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. தங்களே நிறைய பேரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் தங்க மோட்சத்துக்கு போயிருவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லாத ஒரு வாழ்க்கை. வெளிப்படையாய் செய்யற எந்த காரியமும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. காணிக்கைகளை நம்ம எவ்வளவு அள்ளி கூட கொடுக்கலாம், பரலோகத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்காது. ஆண்டவர் விரும்புவது அவரோடு உள்ள உறவு. அவர் சொல்வதை கேட்டு நடக்கிறது. இன்னைக்கு அநேக நேரம் மனுஷன் விதித்து இருக்கிற நிறைய சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்களை தான் நம்ம கை கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அநேக காரியங்களை விட்டு விட்டோம். அதான் அன்றைக்கு பார்த்தாரு, மாயக்காரராகிய பரிசேயரை, சதுசேயரை உங்களுக்கு ஐயோ, நீங்க எப்படி போதிக்கிறீங்க? தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு வேதம் சொல்கிறது. ஆனா நீ கொர்பான்கிற ஒரு காணிக்கை கொண்டு ஆலயத்துல போட்டுட்டேன்னா தாய் தகப்பனை அப்புறம் பார்க்காம போனாலும் ஒண்ணுமில்லை என்று கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய கற்பனையே மாற்றி கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேதத்தை நீங்க வாசிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். ஏமாந்து போய்விடவே கூட. வஞ்சிக்கப்படாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கடைசி நாட்களில் நிறைய வித்தியாசமான உபதேசங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு வேதம் தெரியாட்டினா வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவீர்கள். கர்த்தரை சந்திக்கவே முடியாது. அவருடைய வருகையில கைவிடப்பட்டு போய்விடவே கூடாது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள போய்விடக்கூடாது. அப்பொழுது ரட்சிக்கப்படவே முடியாது. அப்போது யூதருக்கு தான் அந்த காலத்துல ரட்சிப்பு வரும். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு போதிக்க அவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இருதயத்தின் மன மகிழ்ச்சியாய் மாற வேண்டும். எங்க பார்த்தாலும் பாவத்தின் அகோரத்தை பார்க்கிறோம். இளம் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் தயவு செய்து அவர்களுக்காக அதிகமாய் பாரப்பட்டு ஜெபியுங்கள். பிசாசு எப்படியெல்லாம் அவர்களை கண்ணீர் அமழ்த்தலாம் என்று சொல்லி நீ பயங்கர திட்டங்களை போட்டுக்கொண்டு இரவும் பகலும் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா நாமோ எதையும் இல்லாம நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறோம்.
அநேக நேரம் உலகத்தோடு ஒத்த வேஷத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டவர் என்பதை உணர்ந்தவர்களாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி, வேதம் சொல்கிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பமும் நீங்களும் கர்த்தருடைய வருகையில காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஜெபந்தான் தேவனோடு இணைக்கிற ஒரு பாலம். அவரோடு உறவை ஏற்படுத்துகிறது ஜெபந்தான். ஜெபிக்கிறவன் தைரியமா இருப்பான். எதை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அவரோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி சமாதானத்தை எத்தனை கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கவே முடியாது. அவர் இருப்பார் என்று சொன்னார். உண்மையாகவே அவரோட ஒரு ரிலேஷனை திரும்பவும் சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்களாய் வாழ்வதனால அல்ல, ஆலயத்திற்கு போவதனால அல்ல, அது அவசியம்தான். ஆனா அதுதான் நினைச்சு திருப்தி அடைந்து விடார்கள். உங்களுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட உறவு இருக்க வேண்டும். உறவு இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, ஒரு நாளில எவ்வளவு நேரம் தேவனிடத்துல நீங்க நேரம் செலவழிக்கிறீங்க? உலகத்துக்கு எவ்வளவு மணி நேரம்? ஒருவேளை நாம் செய்கிற கடவுள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உலகப்புறமான பொறுப்புகளை நம்ம உண்மையுள்ள இருக்கிறோம். அது போக உலகத்துக்கு எவ்வளவு நேரம் நம்ம வேலை செய்கிறோம், நமக்கு எவ்வளவு, கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் வேலை கொடுக்குறோம், நேரம் கொடுக்குறோம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜெபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கடைசியாக இன்னொரு வசனம் சொல்கிறது, எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்கள். சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தாவீது அழகாய் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆனா அவர் சொன்ன அந்த சம்பவம், அவர் எந்த நேரத்தில் அதை சொல்கிறார் என்பதுதான் அது ரொம்ப முக்கியமான. ஏன்னா தாவீது எப்பவுமே கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறவர் தான். தாவீதை மாதிரி ஒரு துதிக்கிற வீரன் யாருமே கிடையாது. ஆனா அதுல மேல போட்டிருக்கும் பாருங்க, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படியில் பாடின சங்கீதம். வேஷம் மாதிரி பைத்தியக்காரன் மாதிரி போறான். அந்த நேரத்துல அவன் பாடின சந்தேகம், சவுல் துரத்திக்கிட்டே வரான். அப்பன்னு சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவ துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும். நம்ம எப்போ ஸ்தோத்தரிக்கிறோம் தெரியுமா? நல்ல எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும்போது ஸ்தோத்தரிக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம், பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு மட்டும் ஏன் வந்துச்சு, ஏன் நான் இப்படி செய்யலையா, அப்படி செய்யலையா, நான் உங்களை காணிக்க கொடுத்தேன், அதை செய்தனே, இதை செய்தனே, ஏன் எனக்கு இது கேள்வி கேட்க எனக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், அவர் ஒரு நாளும் தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல, அவர் நன்மை செய்கிறவர். நமக்கு அது ஒருவேளை தீமையாய் தெரியும், ஆனால் கொஞ்சம் காலம் கடந்த பிறகுதான் தெரியும் ஏன் ஆண்டவர் அதை அனுமதித்தார். அது இல்லாட்டினா என் வாழ்க்கையை எவ்வளவு வித்தியாசமாய் மாறி போயிருக்கும். தீமையை நன்மையாக, விசுவாச தீமையாக கொண்டு வர நினைப்பான், ஆனால் அதே தீமையை கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றி விடுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஒருவேளை இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து கொண்டு இருக்கிறீங்களோ, கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறீங்களோ, இந்த சூழ்நிலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இதுலேயும் எனக்கு நீங்கள் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறீங்கப்பா. ஒருவேளை என்னால் இப்போ புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் நான் பொறுத்திருப்பேன், இதனுடைய பலனை நான் காண்பேன் என்று சொல்லுங்க. எல்லா சூழ்நிலைக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. முறுமுறுப்பு விடாதீர்கள். முறுமுறுப்பு தேவ ஆசீர்வாதத்தை தடை பண்ணிவிடும். சூழ்நிலை உங்களால் ஸ்தோத்திரிக்க முடியாவிட்டாலும் கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தியே ஆக வேண்டும். அதனுடைய பலன் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி விடுவார். கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, இந்த கண்ணீரின் பாதைக்காக உமக்கு நன்றி, இதற்கு பிறகு நீங்கள் எனக்கு வைத்திருக்கிற மகிமைக்காக நன்றி என்று சொல்லுங்க. எல்லாவற்றுக்காகவும். ஏன் என்று சொன்னால் சில பாதைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வேண்டாத குணங்கள் நம்மை விட்டு அகன்று போகும்படியாய் சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். நமக்கே தெரியும், அது மாறி போகும்போது நம்முடைய குணங்கள் எவ்வளவாய் மாறி போயிருக்கிறது, கிறிஸ்துவின் சுபாவம் எவ்வளவாய் நம்மள உருவாகி இருக்கிறத நம்ம கண்டுகொள்ள முடியும். அதனால சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்கள். 3 காரியங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இப்பொழுது நாங்கள் கேட்ட தேவ சத்தியத்தின்படி அப்பா, எப்பொழுதும் ஆண்டவரே சந்தோஷமாயிருக்க, எல்லா நேரமும்
உம்மோடு ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். எல்லா காரியத்திற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்த. நன்மையாக தோன்றினாலும் சரி, தீமையாக தோன்றினாலும் சரி, கர்த்தர் எதற்கு நன்மையாகவே முடிய பண்ணுவார் என்று சொல்லி அப்பா ஸ்தோத்திரத்தோடு இருக்க உதவிச்சிங்க. உம்மோடு ஜெபத்தில் உள்ள உறவுள்ள பிள்ளைகள் குன்றி போய்விடக்கூடாது அன்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவிச்சிங்க. கவலையிலே கர்த்தர் பாரத்தை கர்த்தர் மேலே வைத்து விட்டு பாரத்தை சுமக்காதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி எல்லாவற்றிலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ உதவிச்சிங்க. கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் ஒரு வேலை கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து சென்றாலும் ஆண்டவரே, வேதனையான சூழ்நிலை இருளில் அவர்கள் இருந்தாலும் இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரண கண்ணிகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரண பயங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமாக்க முடியாத நோய் என்று சொல்லப்பட்ட நோய் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வினாடியில சுகமாவதாக. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளை விடுவிப்பதாக. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.